ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துமே உண்டுன்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி பஸ்ட் அண்ட் ரீசெண்ட் வீடியோஸ்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கொஸ்டின்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஸோ ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, திவனேஷ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் நானும் உங்களை மாதிரி சேனல் வச்சுருக்கேன், ஒரு 65 வீடியோஸ் அப்லோட் லிஸ்ட் இருக்குது, ஆனால் வியூஸ் எனக்கு வந்து வரமாட்டேங்குதுன்னு கேட்டிருக்காங்க. லைக் எந்த ஒரு சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலுமே ஸ்டார்டிங் டயத்தில் வியூஸ் அப்படிங்கிறது வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். ரெகுலராக உங்களுடைய வீடியோஸை பண்ணிக்கிட்டே இருங்க, ஆடியன்ஸ்க்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும். லைக் இந்த மாதிரியான கேட்டகரியிலே அவங்க அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் கண்டினியூஸாக வீடியோஸையும் வாட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் லைக் வந்து கொஞ்சம் வந்து டைம் எடுத்துக்கிடும். ஸோ அதற்கான டைம் வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை உங்களுடைய ஒர்க்கில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற கேட்டகரி எப்படியோ தெரில, பட் யூடியூப் டியூட்டோரியல் அப்படின்னு வரும்போது நீங்கள் என்ன தான் க்ரோ ஆனாலும் கூட அதுக்கப்புறமும் கூட இந்த வியூஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது கொஞ்சம் டவுனாக தான் இருக்கும். அதற்கான மேஜரான ரீசன் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் பார்க்கக்கூடிய வியூவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கும்போது ஜஸ்ட் இது யூடியூப் டியூட்டோரியலில் மேஜராக நம்ம பார்க்கக்கூடியது யூடியூப்பில் எப்படி ஏர்ன் பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதே சமயம் அதை பார்த்ததுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்ப்பாங்களான்னு கேட்டால் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வரும்போது மட்டும்தான் பார்ப்பாங்க. அதை தவிர்த்து ஒரு சில வியூவர்ஸ் வந்து பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் சேர்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அது 1000 இருக்கட்டும், 10,000 இருக்கட்டும், 2000 3000 வியூஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி வியூஸ் ரேஞ்ச் தான் உங்களுக்கு வந்து வரக்கூடும். இது நார்மலாக யூடியூப் டியூட்டோரியலில் இருக்கக்கூடிய இஷ்யூ தான். இது இந்த தமிழ் லாங்குவேஜில் மட்டும் இல்லாமல் எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்கக்கூடிய யூடியூப் டியூட்டோரியல் சேனல்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு இஷ்யூ தான். ஸோ அது எல்லாத்தையுமே கண்டுக்கிடாமல் கண்டினியூஸாக உங்களுடைய ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும் உங்களுடைய சேனல் க்ரோத் அப்படிங்கிறது. ஸ்டார்டிங் டேத்தில் எப்போவுமே இருக்கக்கூடிய இஷ்யூ தான். நீங்கள் எந்த ஒரு சேனல் ஆரம்பித்தாலுமே இந்த ஒரு இஷ்யூ இருக்கும். லைக் வியூஸ் அப்படிங்கிறது வர மாட்டேங்குதுன்னு கண்டினியூவாக அப்லோட் பண்ணுங்கள். அதை பற்றி பெருசாக கண்டுக்கிட்டாங்க. சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமாக வந்து எவர்கிரீன் வீடியோஸாக கொடுங்க. அப்டேட் கொடுக்குறத விட எவர்கிரீன் வீடியோஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து லைக் கம்ப்ளீட்டாக இந்த ஒரு சேனலை பற்றின ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ ஆடியன்ஸும் வந்து நிறைய பேர் வந்து சர்ச்சிங்கில் வந்து பார்ப்பாங்க உங்களுடைய சேனலில். அஃப்கோர்ஸ் உங்களுடைய சேனல் வந்து லைக் நார்மலாக வந்து எக்ஸ்டர்னல்லையோ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு விதத்துலேருந்து வியூஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது வர்றதை தவிர்த்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்தே வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய சேனலுடைய க்ரோத்தை ஒரு லெவலுக்கு மேலே அதிகமாக கொண்டு போகும். என்னுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரைக்கும் வரும்போது 1000லேருந்து 30,000 வர்றதுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதுக்கான மேஜரான ரீசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னுடைய மேஜரான வீடியோஸ் நான் ஓல்டு வீடியோஸாக மேக் பண்ணியிருந்தேன். ஹவு டு கிரியேட் அ வீடியோ, ஹவு டு அப்லோட் யூடியூப் வீடியோ அண்ட் ஹவு டு கிரியேட் அ யூடியூப் சேனல், அதுக்கடுத்து ஹவு டு டெலிட் யூடியூப் சேனல், இந்த மாதிரி மேஜரான வீடியோஸ் எல்லாமே மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இதுதான் விஷயம். ஒவ்வொரு சேனல்லையுமே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேஜராக நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எடுக்கிறீங்களோ அதை கொஞ்சம் யூனிக்காக கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து கிடைக்காத வீடியோஸாக எடுங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் அண்ட் சர்ச்சபிளும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கணும். லைக் தமிழில் பார்க்கும்போது இருக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பிரீத்தி காமராஜ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது யூடியூப்பில் ஒரு நியூ அப்டேட்னு சொல்கிறாங்க. உண்மையாக ப்ராங்க் வீடியோ போட்டால் ஸ்கிரிப்டட் வீடியோஸ் தான் போடணும் அப்படிங்கிற அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. லைக் வந்து ப்ராங்க் வீடியோஸ் அப்படிங்கிறது நீங்கள் நார்மலாக வந்து ஸ்கிரிப்ட் இல்லாமலும் பண்ணலாம். ஸ்கிரிப்டட் எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ரொம்ப வந்து டைம் லென்த் பண்ணணும், அதே மாதிரி வந்து ரொம்ப அதை வந்து டென்ஷன் ஆக்குற மாதிரி கொண்டு போகணும், என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட்டாக இருந்து பார்க்குற மாதிரியான விஷயங்களை கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரியும், அது வந்து கம்ப்ளீட்டாக பிஸ்னஸ் ஓரியண்டாக இருக்கிற மாதிரி அதிகமாக வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி ஸ்கிரிப்டடாக ப்ராங்க் வந்து பண்ணுவாங்க. ப்ராங்க் அப்படிங்கிறது ஜஸ்ட் ப்ராங்காக இருக்கணும். ஒரு அளவுக்கு மேலே லைக் வந்து ரொம்ப அதிகமாக வந்து அதை உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் அது வேறு மாதிரி போகும். லைக் அது வந்து அந்த எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, அது உங்களுடைய சேனலுக்கும் சரி தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்போவுமே ஒரு காமன் சென்ஸோட ப்ராங்க்னா இப்படி தான். லைக் வந்து சடனாக ஷாக் ஆகணும், அதுக்கு அடுத்த செகண்ட் வந்து ஸ்மைல் பண்ணணும். லைக் அவங்க என்னடா இது இப்படி ப்ராங்க்னு லாஸ்ட்டில் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். லைக் ரொம்ப ஹைப் பண்ணாதீங்க அந்த ஒரு விஷயத்த. ப்ராங்காக இருந்தாலும் அதுக்கு ஒரு நியாயம் வேணும். ஸோ அதை மட்டும் எப்போவுமே பார்த்துக்கோங்க கைஸ். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சஞ்சய் தாட்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ, என்னுடைய சேனலில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. மானிட்டைசேஷன் வாட்ச் ஹவர்ஸ் ரீச் ஆகாதால இன்னும் அப்ளை பண்ணல. அண்ட் என்கிட்ட வந்து ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது லைக் வந்து அதில் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் தேவையில்லை. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமில் நீங்கள் கண்டிப்பாக இருந்தாகணும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ உங்களுடைய கண்டென்ட் மட்டும் எப்போவுமே ஓனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோடனே கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லைக் ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க வந்து லைக் வந்து எலிஜிபிலிட்டி ரெக்யூர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் நீங்கள் பேசிக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதுலாம் பெருசாக தேவையில்லை. அதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும்போது 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் போதும். ஜஸ்ட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் ரிவ்யூ பண்ணுவாங்க. அது எல்லாமே பக்காவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து
சில்வர் ப்ளே பட்டன் அப்படிங்கிறதுக்கான அந்த ட்ராக்கிங் இன்ஃபோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ கைஸ் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷ்னா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் ஹவு டு செட் த ஸ்டோரி ஆன் யூடியூப் கேன் வி ஓப்பன் வித் 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. லைக் ஸ்டோரி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணணும்னா உங்களுடைய சேனலில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 மந்த்துக்குள்ள அவங்க வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் வெயிட் பண்ணால் போதும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லைனா 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்டோரி டேப் அப்படிங்கிறது எனேபிள் ஆகாது. ஸோ அதை மட்டும் புரிஞ்சுக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்காக வீடியோ வந்து வியூஸ் அதிகமாக போக மாட்டேங்குது வை ப்ரோன்னு கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம வீட்டு கறி கஞ்சி அப்படிங்கிற சேனல்லேருந்து இவங்கன்னு இல்லை, லைக் வந்து நிறைய பேர் வந்து ரீசெண்ட் டேஸில் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியதான். இப்போ என்னுடைய சேனலில் இந்த மாதிரியான இஷ்யூ இருக்குன்னா நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் அனலிட்டிக்ஸே உங்ககிட்ட ஷோ பண்ணுவேன். எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். லைக் ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது என்னுடைய சேனலில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கும். எக்ஸாம் டைம் அப்படிங்கிறதால அந்த ஒரு வியூஸ் ரேஞ்ச் அப்படிங்கிறது டவுன் ஆகிறது அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக அந்த ஸ்ட்ரக் ஆகக்கூடிய நேரத்துலையும் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருங்க. வியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து வரும். ஸோ அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில ஃபேக்டர்ஸ் இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து இடைஞ்சல் பண்ணலாம், வியூஸ் ரேஞ்சை வந்து அஃபெக்ட் பண்ணலாம். லைக் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிடாமல் உங்களுடைய ஒர்க்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ் அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா பிரேம் பிரதி அஃபிஷியல் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஆடியோ லைப்ரரி வந்து எப்படி வந்து மியூசிக் எடுக்கிறது, வீடியோவில் போடுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. லைக் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடிட்டிங் ஆப்பில் நீங்கள் வந்து ஆடியோ லைப்ரரியிலேருந்து ஜஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இன்க்ளூட் பண்ணி நீங்கள் வந்து எந்தெந்த இடங்களில் எந்த அளவுக்கு சவுண்ட் வந்து இருக்கணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாகவே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோ டெஸ்க்டாப் வியூவில். ஸோ ஜஸ்ட்டு அதுக்கான வீடியோ லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம். ஆடியோ லைப்ரரிக்கான அந்த டுட்டோரியல் வீடியோ அதில் நீங்கள் சிம்பிளாக டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோ எடிட்டிங் ஆப்பில் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ்மா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ என்னோட சேனலில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 4000 வாட்சர்ஸ் இருக்குது. மானிட்டேஷன் பேஜில் இன்னும் வரல, தப்பாக காமிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. லைக் இது வந்து பிரச்சனை இல்லைங்க. லைக் வந்து வாட்சர்ஸ் அப்படிங்கிறது வேலிடான பப்ளிக் வாட்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணும். சில விஷயங்களுக்கு ஷோ பண்ணாது. ஸோ அதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணுற மாதிரி அந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் அந்த ஒரு வீடியோவை. ஏன்னா வாட்சர்ஸ் அப்படிங்கிறது எந்தெந்த வாட்சர்ஸ் வந்து உங்களுக்கு கவுண்ட் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். அதில் முக்கியமாக வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா மை வில்லேஜ் ட்ரெஷர் அப்படிங்கிற சேனல்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ப்ரோ இந்த தம்ப்நெயில் மானிட்டேஷன் அண்ட் ப்ரீமியம், அதாவது ப்ரீமியர் தான் ப்ரீமியம்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தம்ப்நெயில் அப்படிங்கிறது நார்மலாக யூடியூப் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக அதில் மேலே வந்து லேயர் மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி தான் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அந்த ஃபோட்டோவை தான் நம்ம தம்ப்நெயில் அப்படின்னு சொல்லுவோம். யூடியூப் கிரியேட்டர் வந்து அதை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணோடனே. அதே மாதிரி மானிட்டேஷன் அப்படிங்கிறது பணமாக்குறது. நார்மலாக வந்து யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை தான் மானிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரீமியர் அப்படிங்கிறது ஒரு வீடியோவை நம்ம லைவ் மாதிரி கொடுக்குறது. ஸோ லைவ் சாட் ஆப்ஷன்லாம் எனேபிள் ஆகும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ப்ரீமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் விஷயம். 60 செகண்ட் வரைக்கும் ஷார்ட் வீடியோஸில் மியூசிக் லென்த் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது. ஸோ செகண்ட் வந்து ஷார்ட் வீடியோ மேக் பண்ணுறீங்க, அதுக்கு வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தனியாக வந்து வீடியோ வந்து ஷூட் பண்ணி அதை எடிட்டிங் ஆப்பில் கொடுத்து நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் சாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். கண்டென்ட் ஓனாக இருக்கட்டும், அது எப்போவுமே முக்கியமானது. இல்லைனா ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக்மான இஷ்யூஸ் வந்து அது வந்து மாறக்கூடலாம். கிளைம் மட்டும் வந்ததுன்னா உங்களுடைய சேனலை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இதுக்காக தான் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய கொஸ்டின்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கலாம். கண்டிப்பாக லைவில் வந்து சொல்கிறேன். ஸோ எப்போவுமே சண்டே லைவ் வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கேமர்ஸ் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற இந்த மாதிரி வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை. சி யூ. நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.